ஹாய் மக்களே, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து. இப்போ ஒரு பங்களா டைப் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இது வீடு அல்ல, அரண்மனை. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருன்னா வீடு லேண்டை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்கிற பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க. எல்லாம் வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, இண்டிவிஜுவல் ஹவுஸு, மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பக்கத்துலேயே ஸ்கூலுங்க. இதை விட வேறு என்ன தேவை சொல்லுங்கள்? பக்கத்துலேயே ஸ்கூலு, பஸ் ஸ்டாப்பு, கோவில், இந்த நேராக போய் லெஃப்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயில், எல்லாம் ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனகாபுத்தூர் சாமுண்டீஸ்வரி நகரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கீங்க. ஸோ அனகாபுத்தூர்னாலே உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, தாம்பரம் முனிசிபாலிட்டி லிமிட்டில் வந்துடுங்க. ஸோ தாம்பரம் முனிசிபாலிட்டி அண்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வருது. ஒன்று 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு தாங்க. ஸோ இதில் இந்த வீடு வந்து ரெஜிஸ்ட்ரி ஆகிடுச்சிங்க. இப்போ 2 வீடு அவைலபிள் இருக்குது. இந்த வீடு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு வீடு தான் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க, இல்லைனா அந்த வீடும் முடிஞ்சிடும். ஸோ வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஃப்ரண்டேஜ் தாங்க. 20 அடியில் உங்களுக்கு கேட்டே பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு எலிகன்ட் டிசைனில் ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டு பாருங்கள். கேட் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த வுட்டு டெக்ஸ்சரு, இந்த லைட் இங்கே ஃபுல்லாகவே எல்இடி லைட் எரியுங்க. இதோட நைட் விஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வச்சு ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க. ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 ஃபீட்டு மெயின் ரோடு தாங்க. நல்ல ஒரு பெரிய ரோடு தான். இது வந்து டெட் எண்ட் ப்ராப்பர்ட்டின்றதுனால உங்களுக்கு வந்து பசங்க வந்து ஃப்ரண்ட்டில் கூட வெளியில் கூட விளையாடலாம். அதுக்கும் வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் மெயினான ரோடு, பஸ்ஸு இது பைக்கு எல்லாமே போயிட்டுருக்க ரோடுங்க. ஸோ இந்த ரோடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் மாதிரியே இருக்கும் எல்லா வீட்டுக்கும். நீங்கள் ஈவினிங்கில் வந்து ஒரு சேருகள்லாம் போட்டு சிட் பேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான். வாங்க உள்ளே போகலாம். இந்த வந்து கேட்டு பாருங்கள். கேட்டு ஒன்றும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டு தாங்க. கேட்டை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு சைடு கேட்டே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கிலோ வருங்க வெயிட்டு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட்டு தான். இவருங்க எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான லுக்கு தருது. எல்லாமே கேட்டு தாங்க உங்களுக்கு வந்து இருக்கிற வந்து ஃப்ரண்ட்டோட லுக்கே வருங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டு. ஆனால் சிம்பிளாக வந்து திறக்கிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியாங்க. கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 20க்கு 40 சைஸில் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங். இந்த சைடில் ஒரு 3 கார் விடலாம், அந்த சைடில் உள்ள ஒரு 2-3 கார் விடலாங்க. மொத்தம் ஒரு 4-5 கார் வந்து விடலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பைக் விடுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஹைட்டான சீலிங் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கில் ஒரு 11 ஃபீட்டுக்கு இந்த ஹைட் இருக்குங்க. அதில் வந்து ஒரு ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரீமியமான ஒரு டைல்ஸ் தாங்க ஒட்டியிருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கேயே கால் கழுவிட்டு உள்ளே போகலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கிண்டி வாஷ் பண்ணா கூட நீங்கள் இங்கே உங்களோட கார் பார்க்கிங்லேயே வச்சு கூட வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாக வந்து பாருங்க. அதோட அவுட்லெட் பைப்பும் இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இங்கே பக்காவாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டை பற்றி சொல்லியே ஆகணும். பைப்டு கேஸ் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போகணும் சிலிண்டர்னு தேவையில்லை. இங்கேயே வந்து சிலிண்டரை வச்சுட்டு இப்படியே லாக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் நாசிலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேஸ் கனெக்ஷனை மாட்டுறதுக்கு. இதை வந்து கேஸ் சிலிண்டர் வச்சுட்டு பூட்டியும் வச்சுக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கை பார்த்தாலே வந்து பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து கார் பார்க்கிங்ன்றாங்க, ஆனால் கார் பார்க்கிங் கிடையாது, பைக் பார்க்கிங்காக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே இது வந்து 200% இல்லை, 1000 டைம்ஸ் வந்து பெட்ரு. ஏன்னா 5 கார் பார்க்கிங் இந்த வீடு வாங்குறவங்களுக்கு ஒரு இன்கம் கூட வருங்க. ஏன்னா நிறைய பேர் கார் பார்க்கிங் இல்லாமல் வீடு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு காருக்கு பார்க் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் கூட நீங்கள் வாங்கிட்டு விடலாம். இது வந்து செட் பேக் ஏரியா. பேக் சைட்லேயும் பாருங்கள், பில்டிங் எந்த இதுக்கும் பக்கத்து வீட்டோட அட்டாச் பண்ணாமல் அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், போர் இருக்குது பாருங்கள். இந்த போரில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு வந்து தண்ணி இதில் வந்து ஸ்பில் ஆகி இந்த சைடில் வந்து தண்ணி மூலியமாக
ஃபில்டர் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே சேம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து சம்ப் மோட்டர் கொடுத்துருக்காங்க. சம்ப் எல்லாமே ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. சம்ப்பு, செப்டி டேங்க்கு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் இபி மீட்ரு அழகாக வந்து ஒரு பாக்ஸ் பண்ணி அதில் வந்து அழகாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக 3 ஃபேஸ் மீட்ரு வந்து வைக்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து மற்ற எல்லா ப்ரொவிஷனும் இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து செட்டப்பாக வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த வித பிரச்சனையும் வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரே இதுக்காக அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் பார்த்துட்டோம். வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டை பற்றி பார்த்துலாம். வீட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இங்கே மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் இருக்குது பாருங்கள். இந்த மெயின் டோரை பற்றி சொல்லியே ஆகணும். இருங்க நான் காட்டுறேன். இந்த மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ்ல ஒரு ஸ்டீல் கேட்டு தாங்க. ஸோ நல்ல ஒரு பிரம்மாண்டமான கேட்டு, நல்ல ஒரு திக்னஸ் கொண்ட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டுங்க. இந்த டோர் வந்து பார்க்கணுன்னா இந்த டோரில் மொத்தம் 21 லாக் வச்சுருக்காங்க. இந்த 21 லாக் வச்சு இந்த ஒரு மெயின் டோரு அழகாக வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கு இந்த டோர் வரைக்குமே வருங்க. ஃபுல்லாக சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் தாங்க. இங்கே ஒரு லாக் வருது, இந்த சைடில் ஒரு லாக் வருது, இந்த சைட்லேயே பாருங்கள் எத்தனை லாக்கிங் சிஸ்டம். இங்கே ஒரு லாக்கிங் சிஸ்டம், மேலேயும் இங்கே ஒரு லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு மெயின் டோர் தாங்க. மெயின் டோரோட இந்த சைட் வியூ காட்டுறேன். இந்த பாருங்க லாக்கு, இந்த சைடில் ஒரு 4 லாக் இருக்குது, இந்த சைடில் எத்தனை லாக் இருக்குது பாருங்க. ஸோ வந்து ஒரு வெடிகுண்டு தான் வச்சு தகர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டோர் தான். பாருங்க எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கு டோரு. இது வந்து இதில் வந்து ஒரு வுட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். ஒரு டீக் டோரை தாண்டி இதில் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு செக்மெண்ட்டில் அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிஎஸ்சியில் விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு உண்டான படிக்கட்டு தாங்க. ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க, எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். அதாவது செப்பல் ஸ்டாண்டு, ஹெல்மெட் ஸ்டாண்டு, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து வேறு எதனா வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னாலும் இங்கே நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டில் டிரைவர் இருந்தாலும் டிரைவர் தங்க வைக்கிறதுக்கு இடமா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸை நல்ல ஸ்பேஷஸாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து கிரானைட்டில் வந்து போட்டிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. மேலே வந்தீங்கன்னா இது ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சம் காத்துக்காக. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிவிசியில் விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி யூபிவிசி டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் போகிறதுங்க. இதுவும் ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல வந்து ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே இதுதான் ஹாலுங்க. ஹாலில் வந்து நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சு இது வந்து ஒரு 12க்கு 15 சைஸில் ஹால் இந்த சைடு ஒரு பெட் வரைக்கும் பண்ணி கொடுத்தாங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இந்த சைடில் நீங்கள் சோஃபா போட்டிங்கன்னா இந்த சைடில் டிவி யூனிட் வச்சுக்கலாம். அதுக்கும் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா வந்து நீங்கள் டைனிங் ஏரியா வச்சுக்கலாம். அதுக்கு தனியாகவே உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கஸ்டமர் விருப்பப்படுற மாதிரி கிளாஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் பெயிண்ட் பண்ண மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு ரெயிலிங் போட்டு இங்கே நீங்கள் சோஃபா இங்கேயும் போட்டுக்கலாம். இங்கே ஒரு இதுவும் கொடுத்துருக்கோம் பாருங்கள், வாஷ் பேஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ டைனிங் ஏரியா யூஸ் பண்ணும்போது வாஷ் பேஷன் இங்கே வச்சுக்கலாம். அதுக்கும் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோங்க. எவ்வளோ இதுவும் ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். வாஷிங் மிஷினுக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது வந்தீங்கன்னா இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க காமன் டாய்லெட்டுங்க. அதோட டோரும் நல்ல எலிகன்ட் ஸ்டைலில் அழகாகவே இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமு உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸட் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து இது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்குது வென்டிலேஷனோட. மறுபடியும் இங்கே வந்து ஹாலோட வியூ தான் பார்க்குறீங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இந்த ஹாலோட வியூவு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வியூ தாங்க. இங்கே வந்து நீங்கள் சோஃபா எல் டைப் சோஃபா கூட போட்டுக்கலாம். அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து டைனிங் ஏரியா வச்சுக்கலாங்க. மேலே அழகாக பட்டி பார்த்து உங்களுக்கு வந்து ஸ்பாட்லைட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ
ஹால் பார்த்தாச்சு, பிரம்மாண்டமான ஹால் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரம்மாண்டமான கிச்சன் தாங்க. கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9க்கு ஒரு 15ன்ற சைஸில் கிச்சனுங்க. கிச்சனோட டைல்ஸும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மார்பிள் ஃபினிஷில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸாஸ்ட்டு சிம்னிக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தனியாக ஒரு ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கை பற்றி சொல்லியே ஆகணும். இது ஒரு இம்போர்ட்டட் சிங்க்குங்க. இந்த சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சிங்க்கில் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக வந்து வெஜிடபிள் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நீங்கள் இந்த சிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொவிஷனுங்க இதில் இது ஒரு இம்போர்ட்டட் ஐட்டம் தாங்க. இது எப்படி திருப்பிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ எங்கே வேணுமோ நீங்கள் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தள்ளி எடுத்துகிட்டு போகலாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து நிறைய மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஷராக வேணும்னா இதில் பாருங்கள், இதில் வந்து எவ்வளோ அழகாக வந்து டிசைனராக இதில் தண்ணி வருது. ப்ரெஷராக வேணும்னா இது ப்ரெஷராக வச்சுக்கலாம். அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ப்ரெஷ் பண்ணால் தண்ணி வருங்க. சரி, இதாக பாருங்கள், இதில் வந்து கிளாஸ் அப்படியே வச்சிங்கன்னா இதில் அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாஸில் வந்து தண்ணி வருங்க. அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு இம்போர்ட்டடான ஒரு இது தாங்க. இந்த சைடில் நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த செட்டப்பும் அழகாக கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்று ஒரு ஒரு இதுக்கு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கா மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க. எல்லாமே வந்து ஒரு அழகாக ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன், லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூம் பற்றி சொல்லி ஆகும். ஒரு வயசானவங்க யாருன்னா இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே அவங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமில் அவங்களுக்கு வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி கொடுத்துடலாம். இதில் ஒரு பால்கனியோடு இருக்குங்க. அதில் ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த ரூம் இருக்குங்க. இந்த ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9க்கு 10ன்ற சைஸில் இந்த ரூம் இருக்குது. இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனிக்கு ஒரு டோர் அழகாக ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பால்கனியோட வியூவு. இங்கே வந்து எஸ்எஸ்ல ஃபுல்லாகவே ரெயிலிங் பண்ணி கிளாஸும் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வந்து செட் பேக் பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே வந்து செட் பேக் இருக்கிற மாதிரி இதுதான். இது வந்து ரோட் சைட் வியூங்க. ரோட் சைட் வியூ எவ்வளோ நல்லா ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ரோட் சைடில் சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான். ஓகேவா, வாங்க ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீடெல்லாம் பார்த்துட்டோம். வாங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்க வீட்டை போய்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. ஒரு அழகான ஒரு ஹாலு, கிச்சனு, ஒரு பெட்ரூமை பார்த்தாச்சு. இப்போது செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். செகண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இதுலேயும் வந்து அழகான ஒரு இதில் கிரானைட்டில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க, அது நல்லாயிருக்கு. இங்கே ஒரு அழகான ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கிரானைட்டில் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க. மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஒரு அழகான ஒரு கிரானைட்டில் உங்களுக்கு வந்து ஒரு டிசைனர் இதுவும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் அழகாக வந்து ஒரு ப்ரெஸ்டூட் டோரில் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் டிசைனில் இந்த பெட்ரூம் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 பால்கனிங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பால்கனி, செகண்ட் ஃப்ளோரில் 2 பால்கனி வருங்க. இங்கே ஒரு அழகான ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 14ன்ற சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் இருக்குங்க. டைல்ஸும் நல்ல ஒரு ப்ரீமியமான டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் ப்ளஸ் ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இந்த டாய்லெட்டோட டோரும் நல்ல அழகான ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்குமே டைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வென்டிலேஷனுக்கு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் தான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஷவரோட நல்லா அழகாகவே இருக்குங்க. இது வந்து ஒரு பால்கனியோட டோரு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ப்ரெஸ்டூட் டோர் தான். உள்ளே என்ட்ரானோட உங்களுக்கு வந்து இதுதான் பால்கனி. பால்கனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3க்கு ஒரு 9ன்ற சைஸில் இங்கே வந்து பால்கனி, அதுக்கு ஒரு
சேஃப்டி கேட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பவர் சப்ளையும் அழகாக கொடுத்துருக்காங்க. வாங்க போயிட்டு இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம், தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம். சூப்பராக இருக்கும். நல்ல டோர், நல்லா ஒரு அழகான ப்ரெஸ் டோர் தான். உள்ளே என்ட்ரு ஆனோம்னா நல்ல ஒரு பெரிய ப்ரீமியமான ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 16 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். இதுலேயும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்கோங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இப்போது வந்து நிறைய பேர் ஷெல்ஃப் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஷெல்ஃபும் கேட்க மாட்டாங்க, எல்லாமே இன்டீரியர்லாம் அழகாக பண்ணிக்கிறாங்க. இப்போ வேணும்னாலும் உங்களுக்கு ஷெல்ஃப் வேணும்னாலும் நான் உள்ளே கொடுக்குறேன், போட்டு கூட கொடுத்துருவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதுதான் வந்து பெட்ரூமோட சைஸு. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இந்த பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். இதில் இது ஒரு அட்டாச் டாய்லெட், இதுவும் ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான். இதுலேயும் வந்து அழகான ஒரு டைல்ஸ் வந்து ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க, சீலிங் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இங்கே ஒரு ஸ்பாட் லைட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4க்கு 7 சைஸில் உங்களுக்கு வந்து வென்டிலேஷனோட வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சிங்க்கும் வந்து சூப்பராக ப்ரீமியமாகவே இருக்குங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமில் ஒரு பால்கனியோட டோர் தாங்க. இதுவும் நல்ல ஒரு ப்ரீமியமான டோர் தான், வாட்டர் ப்ரூஃப் டோரு. போனீங்கன்னா இது வந்து செகண்ட் ஃப்ளோரோட உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியா. இதுலேயும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி தாங்க. ஒரு 3.5க்கு ஒரு 10 சைஸில் இங்கேயும் வந்து ஸ்பாட் லைட் வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து ப்ரீமியமாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங் டைமில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த இதில் நல்லா ஹைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ரோட் சைட் வியூவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வியூவாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. இந்த வீடை பற்றிய வாங்க மொட்டை மாடி போயிட்டு மொட்டை மாடியில் இருக்க இதுவும் போய் பார்த்துடலாம். மொட்டை மாடியில் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைல்ஸ் போட்டிருக்காங்க, கிரானைட்டு ஃபுல்லாகவே போயிட்டுருக்காங்க. இது வந்து 3rd ஃப்ளோர் தான் போயிட்டுருக்கோம். இதில் ஒரு விண்டோ, அழகான விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸும் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. இங்கே ஒரு சேஃப்டி கேட் அழகாக கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடிக்கு வந்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸு, கூலிங் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க. சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான். நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸான ஒரு மொட்டை மாடின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அது நான் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா, see you, bye bye.